ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் யூரோ ட்ரிப். இது ஒரு செம்ம ரகலையான அடல் காமெடி மூவி. ஸ்கார்ட்டுங்க நம்ம ஹீரோ ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கான். இப்போதைக்கு ஒரு கிராஜுவேஷனில் முடிஞ்சு வீட்டில் சும்மா தான் இருக்கான். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணுமே லவ் வருது. இல்லை ஆச்சரியம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோ பொண்ணை பார்த்ததே இல்லை. ரெண்டு பேரும் ஆன்லைனில் பேசி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணை பார்க்குறக்கா நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற அமெரிக்கா அங்கே போய் இந்த பொண்ணை பார்ப்போன்னு சொல்லி ஹீரோக்கு கிளம்பிட்டு இருக்கான். இவங்களோடவே ஏட கூடமான 3 ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பில் என்னதாச்சு, இந்த ட்ரிப்பில் இவங்க பண்ணுற ரகலைகள் என்ன, அடுத்தது இந்த படம் நடந்த அமிர்தமும் சம்பவங்களும் என்ன, நம்ம ஹீரோவால் அந்த பொண்ணை பார்க்க முடிஞ்சா, இதை பார்த்தா ஃபன்னாக ஜாலி சொன்ன ஒரு படம் தான் யூரோ ட்ரிப். ஹேங் ஓவர் இவ்வளோ ஒரு ஜாலியான அல்காண்டி மூவி பார்க்குறேன்னா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். படம் ஃபுல்லாக அந்த சீனில் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான படம். சரி, இப்போ வாங்க யூரோ ட்ரிப்புங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஹட்சனும் ஹைஸ்கூல் அமைக்கிறாங்க. பார்த்தா இன்னைக்கு கிராஜுவேஷன் டே. சில பசங்க செம்ம ஹாப்பியாக ஸ்கூல் இருந்துட்டு இருக்காங்க. டே மச்சான் ஜாலிடா, இதுக்கிட்ட ஒரு மாதம் லீவு, நான் பாடம் அடுத்து காலேஜ் தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அதில் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ ஸ்காட்டு. பார்த்தா இவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூப்பன் ஒருத்தருப்பான். இவங்களோட வந்து படம் ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. தென் இது போக நம்ம ஹீரோக்கு ஃபியோனான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இவ தான் நம்ம ஹீரோவில் வரு. நம்ம ஹீரோ ஜாலியாக அந்த பொண்ணை பார்த்து ஃபியோனா எப்படி இருக்க, அவ்வளோதான் நம்ம ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு, இன்னும் காலேஜ் தான். சரி, அடுத்து என்ன படிக்க போகிற, என்ன காலேஜ் போக போகிற, நானும் கூட அங்கேயே வந்துடுன்னு சொல்கிறப்ப, டே இதுக்கப்புறம் தான் தேவை கிடையாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது பிரேக்கப்பா, என்னப்பாச்சு, நான் தப்பு பண்ணிட்டேனா, சொல்லுன்னு சொல்கிறப்ப நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்களே, கரெக்டாக ஸ்கூலில் நம்ம ஹீரோ பார்க்குறா வந்திருப்பாங்க. டே ஸ்காட் எப்படா இருக்க, ஓ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் வீடு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற வீடு எடுத்துகிட்டு இருப்பாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் காதலே அவங்க அவட தான் பேசிகிட்டு இருப்பான். ஃபியோனா என்ன ஆச்சு, எதுக்கு நான் பிரேக்கப் பண்ணேன்னு கேட்டால், இங்கே ஸ்காட் லவ்வை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் தான் முக்கியம், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது சீட்டிங்க, நான் இப்போ சீட் பண்ண கேட்டால், டேய் நீ சீட் பண்ணடா, நான் ஒன்று சீட் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக எனக்கு ஒரு பையன் பிடிச்சிருக்கு, அதை ஒன்று சீட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப இப்போ அவனுக்கே புரியுது. அடி பாவி, வேற ஒரு பையனை உசார பண்ணி லவ் பண்ணுறதுக்காக கல்வியோட காரணம் இல்லாமல் என்ன இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட ஏறு, என்னோட போகாதுன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. அவள் பாட்டு அங்கேருந்து போகிறப்ப நம்ம ஃபீல் பண்ணிடுவான். ஃபியோனா என்னோட போயிட்டு எஞ்சில் அழுதுட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, இவள் அழுது ரெக்கார்டாக இருக்கும். பார்த்தா சம்மர் ஹாலிடே ஃபுல்லாக இது கலாச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தா ஒரு தம்பி இருப்பான். தம்பி ஃப்ரெண்டு சேர்ந்து, டே மச்சான் இந்த நீ சூப்பராக இருக்கடா, செம்மையாக அழுகுறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கேவலமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா ட்ரை பண்ணுறது புரியாத லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. டே மச்சான் இது என்ன லாங்குவேஜ்ரா, யாரும் ட்ரை பண்ணுறேன்னு கேட்டால் அப்போ தான் தெரியுது, ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் ஜெர்மனி சேர்ந்தவன். இது வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த பையனை பார்த்ததே கிடையாது. அவன் பேர் மைக்கு. ஜஸ்ட் அந்த பையனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அந்த ஃபோட்டோ வச்சு தான் அந்த பையனை தெரியும். நம்ம ஹீரோ ஜெர்மன்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். இவன் ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கூப்பிட பிடிக்காது. டே மச்சான் இது ரொம்ப ஆபத்துரா, இந்த மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லி தனியாக கூடுவான், நீயும் நம்பி அங்கே போவேன், அவர் குடும்பமான கொலகாரனாக இருப்பான், உனக்கு கொன்று எரிச்சிருவான்டா, நான் சொல்கிறது கேளுன்னு சொல்கிறப்ப, டே அப்பெல்லாம் கிடையாதுரா, மைக் நல்ல பையன், அவள் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி இருக்கே வா, அந்த பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லி இவனு அங்கே கிளம்பி போயிடறான். பார்த்தா அந்த பார்ட்டியில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தி பேர் ஜேனி, இன்னொருத்தி பேர் ஜேமி. ரெண்டு பேரும் ட்வின்ஸு, ஒரே நாட்டில் பிறந்தவங்க. நம்ம ஜஸ்ட் பேருக்கு அக்கா தம்பின்னு வச்சுக்கோ. நம்ம ஹீரோவை பார்க்க போகிறப்ப அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஸ்காட் இந்த சம்மரில் என்ன பண்ண போகிற, நானே என் தம்பியும் பாஸ்போர்ட்டாக இருக்கும், அது யூரோப்பு, நீ கூட வரியா, ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப, டே அதெல்லாம் வாய்ப்பு இல்லைடா, ஆல்ரெடி ஒரு பார்ட்டி முறை கேட்டு வச்சுருக்கேன், அதுதான் போகிறேன்னு சொல்கிறப்ப இவங்க சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம சோகமாக இருப்பான். என்ன மச்சான் ஃபீனை பற்றி கவலைப்படுறியா, டே ஏன் கவலைப்படுற, அவன் விட்டுட்டு போயிட்டாலே, இங்கே பாரு எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது, நீ அந்த பொண்ணு சிறப்பு பொண்ணு சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பார்ட்டி ஆரம்பித்து பாட்டம் பாடிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஸ்டேஜில் ஏறி ஒரு மொட்டை பாட்டு பாடிட்டு இருப்பான். இந்த மொட்டை யாரும் தெரியுதா, தடவை மாட்டாமனு, இவன் தான் அந்த ஃபியனோட லவர். பார்த்தா ஃபியனாவை மேலே பாட்டு பாடிட்டு இருப்பா. இவங்க என்ன பாட்டு பாடுறாங்க பார்த்தா நம்ம இருந்த கழிச்சிட்டு இருக்காங்க. நான் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான், அவன் நம்பரும் நிலிச்சு வையன், அடிக்கடி சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லி அவன் என்ன தான் பார்க்க வருவா. நான் வாட்டி நாங்கள் உணர்ந்துருக்கோன்னு சொல்லி நம்ம இருந்த கழிச்சிட்டு இருப்பாங்களா. மொத்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புமே நம்ம இருந்த கழிச்சிட்டு இருக்கோம். டே மச்சான் பாரு அவனோட பாட்டு பாடிட்டு இருக்கான், நீ அவ்வளோ இழிச்சு சொல்லிட்டு கழிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம இருக்க ஒரு அவனும் போச்சு. அதே இடத்துல மீறி ஃப்ரெண்டு இருக்கால, அவன் பார்த்து நம்பர் ஒன்று காய்ச்சி எங்கே பொண்ணுங்கன்னு சரி அந்த பொண்ணு பார்க்க போயிடுவான். பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூல் குளிச்சுட்டு இருக்கு. ஹே உன் ட்ரெஸ்ஸில் தான் ஒட்டி இருக்கு, நல்லா பாருவேன், கொஞ்சம் கீழே பாருன்னு சொல்கிறப்ப அவள் ஆக்சுவலி பிகினி தான் போட்டிருப்பா. பிகினி போட்டுக்கன்னு தெரியாமல் ட்ரெஸ்ஸை கழட்டிடுவா. பைபிள் அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கோம். இதான் வாங்க ரெட்ரு. ஸோ இப்போதைக்கு பார்ட்டில் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடுவான். இப்போதைக்கு சோகமாக இருக்கனால அந்த மைக்கிங்கிற ஃப்ரெண்டு இருக்கால அவன் தான் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஆச்சுல, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் கஷ்டமாக இருக்குது. டே ஸ்காட் வருத்தப்படாத, நான் இந்த டைமில் உனக்கு ஆறுதலாக இருக்குன்னு தோணுது, நான் வேணா அமெரிக்காவுக்கு வரவா, உன்னை பார்க்கவான்னு கேட்டால் இது கேட்டு நம்ம கல்
தள்ளி விட்டுருச்சு. யாத்தி கூப்பர் சிலம்பு நடந்துட்டுருக்கு. இவன் அமெரிக்காவுக்கு வந்து நம்ம தனியாக பார்க்க சொல்லுவான். தனியாக போனால் நம்மளை கொலை பண்ணிடுவான். இதுக்கப்புறம் சாகசமே தேவையில்ல, இவனுக்கு கழட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாரு மை இதுக்கப்புறம் நான் பேசாத, நானும் இதுக்கப்புறம் மெயிலாம் பண்ண மாட்டேன் ஆளவரா சாமின்னு சொல்லிட்டு படுத்துங்க போயிடுவான். அடுத்த காலை எஞ்சி பார்த்தா வாழுன்னு சொல்லி விழிக்கிட்டு இருக்கு. இவன் கம்ப்யூட்டரை அவன் தம்பி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். டே பொடியா எங்கடா பண்ணிட்டு இருக்க, ஒரு படம் கேட்டா டே அண்ணா உன் சாட்லாம் பார்த்தேன், பரவாயில்லையே ஒரு ஜெர்மன் டோலி யூஸ் பண்ணுற போலையே, நல்லா கள்ள போட்டுக்குன்னு சொல்கிறப்ப என்னது டோலியா, டே அது பையன்டா, ஜஸ்ட் சும்மா ஆன்லைன்லேயே பேசுன்னு சொல்கிறப்ப டே அது பொண்ணுடா எனக்கு நல்லா தெரியும் சொல்கிறப்ப நம்ம இரு ஒன்றும் புரியாமல் இருக்கு. அவன் ஃபோட்டோவே என்கிட்ட இருக்கு, அந்த ஃபோட்டோ பாருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கான்ப்பான். பார்த்தா அந்த மைக்குங்கிற பையனும் அவன் கசின் பொண்ணு இந்த மாதிரி இருந்துச்சு. உனக்கு தம்பி நம்ம ஹீரோ பார்த்து டே முட்டாள் அண்ணா உனக்கு ஜெர்மனி தெரியுமா, ஆக்சுவலாக ஜெர்மனியில் மைக்குங்கிறது மைக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அது பேர் மிக்கா, இது யூஸ்வலாக பொண்ணு வைக்கிற நேமு, நீ இத்தனை நாளாக இவங்கள்ட்ட சேட் பண்ணல இந்த பொண்ணுகிட்ட சேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப அப்போ நம்ம இருக்க புரியுது. ஆஹா இவ பார்க்க செம சூப்பராக இருக்காளே, இவ்வளோ பையன் அடிச்சுட்டு இருந்தோம், சரி மெசேஜ் பண்ணுவோன்னு சொல்லி நம்பர் சமாப்பியாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு. மெசேஜ் பண்ணலாம் பார்த்தா பிளாக்னு இருக்குது. கட் பண்ண அப்படியே ஜெர்மனி வைப்பாங்க. ஆக்சுவலாக மைக்கா நம்ம ஹீரோ அனுப்பி இந்த மேலே பார்த்துருப்பா, அதை பார்த்து அவளுக்கு வந்திருக்கோம். ஏண்டா ஆளுதான் நாலு பார்த்து பேசுகிறேன்னு திட்டிகிட்டு இருக்கா, பிளாக்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி விட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோ சோகமாக இருந்திருக்கோம். அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன மச்சா சோகமாக இருக்கே, இதை பிரச்சனை கேட்டா டே நான் மைக்கை லவ் பண்ணுறேன்டா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப அவன் தவா புரிஞ்சுக்கிட்டான். ஓ மைக்கு பிடிச்சிருக்கா என்ன மச்சான் இது இவ்வளோ நாடு சொல்லவே இல்லையே, எப்போ இந்த கேவமானு கேட்டா என்னது கேவா, டே மைக்குன்னா பையன் கிடையாது அது பொண்ணு, இதான் அந்த பொண்ணு சொல்கிறப்ப டே பாக்கி சமாளாக இருக்கு. சரி இப்போ நான் ஒன்று போகிறேன் அந்த பொண்ணை பேசுகிறேன் கேட்டா அவள் பிளாக் பண்ணிட்டாடா, அவள் சொந்த ஊர் ஜெர்மனி, இதுக்காக ஜெர்மனி தான் போகணும், எப்போ போகணுன்னு கேட்டா டே மச்சான் இங்கே இருக்கிற ஜெர்மனி ஈஸியாக போயிடலாம் என் கூட வா, வீசெல்லாம் நானே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி கம்பெனி கூட்டி போவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி டெலிவரி ஏஜென்சிலாம் நாடு விட்டு நாடு பார்சல் அனுப்புவாங்களே, அப்போ யாருக்கா வீசா இல்லைன்னா வீசா கொடுத்தீங்க அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்க வந்திருப்பான். மேடம் நாங்கள் அர்ஜென்ட் ஜெர்மனி போனோம், ஜெர்மனிக்கு ஏதாவது பார்சல் இருக்கான்னு கேட்டால் ஜெர்மனிக்கெலாம் பார்சல் கிடையாது, லண்டனுக்கு ஒரு பார்சல் இருக்குது, லண்டனுக்கு போய் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நம்ம யோசிச்சு பார்ப்பேன். பட் ஃப்ரெண்டாலாம் கேட்காம டே மச்சான் லண்டனுக்கு பக்கத்தில் ஜெர்மனி இருக்குது, ஜெர்மனிக்கு நம்ம போகலான்னு சொன்னால் டே லண்டன் ஒரு நாடு ஜெர்மனி ஒரு நாடு எப்போ அங்கே போகணுன்னு கேட்டால் டே எல்லாம் ரோட் ட்ராவலாக இருக்குடா ஈஸியாக போகலான்னு சொல்லிட்டு இப்போ லண்டன் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃப்ளைட்டு பிடிச்சி லண்டனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ லண்டன்லேருந்து ஜெர்மனிக்கு நாளைக்கு காலையில் பஸ் இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே லண்டனில் தான் இருக்கணும், வா மச்சான் குடிச்சு கூத்தடிப்போன்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு போவாங்க. அந்த பார் ஃபுல்லாக பார்த்தா ஒரு பெரிய கேங் கேட்குற மாதிரி இருக்குது. இவங்களாம் அந்த ஊரில் இருக்கிற மான்செஸ்டர் ஃபுட்பால் டீமோட சப்போர்ட்டர்ஸு, ஜாலியாக சரக்கு அடிக்கிறப்ப இவங்களும் மிங்கில் ஆகிறாங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ போதையை படுத்திங்கிடுவேன். இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகத்தில் இருப்பா. சே தேவையில்லாம பிளாக் பண்ணிட்டோமோ, சரி அன்பிளாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அன்பிளாக் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அப்போ நம்ம மீறிட்டு வந்து மெயிலில் வராது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு அந்த பொண்ணு ஆசை இருக்கும் போல. ஹே அந்த பையன் என்ன அதை நான் இருக்கனே நீ என் கூட பழகுன்னு சொல்லி நவீன் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தொகுதியில் கண்ணு முடிப்பான். இது எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு கனவு. சே இதில் அடக்கம் நடக்கூடாது, மைக்கை எனக்கு தான் அவன் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போய் உடனே அவளை பார்த்தேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பார்ப்பேன். பார்த்தா நம்ம ஹீரோ பஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸு. நம்ம மேலே இருக்கிறப்ப அவன் ஒன்றும் புரியாமல் இருக்குது. கடைசியாக குடிச்சதான் ஞாபகம் இருக்குது. சைடில் பார்த்தா ஃப்ரெண்டு இருப்பான். டே மச்சா கூப்பர் எந்திரா நம்ம இருக்குன்னு தெரியாத கேட்டா அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. உடனே பஸ் விட்டு கிளர் இங்கே வந்து பார்த்தா இங்கே பார்த்தா இல்லை அந்த ஃபுட்பால் கேங் இருக்கும். அந்த கேங்கோட லீடரை பார்த்து பாஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டால் அதுவா பாரிஸுக்கு அங்கே ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, அதுக்கு தான் டீமை போகிறோம் நீங்களும் கூட வாங்க ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப பாஸ் நாங்கள் பாரிஸ்லாம் போல நாங்கள் ஜெர்மனிக்கு போனோம், ஜெர்மனிக்கு எப்படி போகணும்னு கேட்டால் டே எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஈஸியாக போயிடலாம் எங்களோட வாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் விட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் கூப்பர் ஞாபகம் வருது. டே மச்சான் அவனுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்காங்களே அதை ஜாமியன் ஜேனி அவங்களும் பேரிஸ் ட்ரிப் போகிறேன்னு சொன்னாங்க, நம்ம போய் அங்களும் பார்க்கலாம் அவங்களும் கூட்டு போகலான்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு சேர்ந்து வருது. பார்த்து இப்போதைக்கு இவங்க பேரிஸ் வந்துடுறாங்க, ஜெர்மனிக்கு மட்டும் போகாமல் எங்கேயும் போயிட்டுருக்காங்க. பார்த்தா 2 ஃப்ரெண்ட்ஸான ஜானியும் ஜாமி இருப்பாங்க. 2 பேரையும் பார்த்ததெல்லாம் அவங்க ஹாப்பியாக இருக்கும். என்ன மச்சான் ட்ரிப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களே நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஜெர்மனி போகிறதா இருக்கும், நீங்களும் கூட வரீங்களா கேட்டால் டே இல்லைன்னு இருக்குது, நாங்களே ஒரு ட்ரிப் போகலாம் தான் இருந்தோம், இப்போ நீங்கள் கூட வந்துட்டீங்களே ஜாலியாக போவோன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊரில் ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே போவோன்னு சொல்லி மியூசியம் போனால் அங்கே லைன் பெருசாக போயிட்டுருக்கு. இன்னமும் படையப்பா பட கிளைமேக்ஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக லைன் போயிட்டே இருக்கும். இது சரிப்பட்டு வராது, வேறு எங்கேயாவது போவோன்னு சொல்லி வேற எங்கே போவாங்க பாருக்கு தான். ஃபுல்லாக குடிச்சிட்டு அன்றைக்கி அப்படியே போயிடுது. தென் போய் அடுத்த நாள் காலையில் டிக்கெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. டே மச்சான் ஃபுல் டிக்கெட் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊரில் இருந்து பெர்லினுக்கு போயிடலாம் ஈஸியாக வாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கூப்பர் இருக்கால
அவன் கரெக்டாக ஒரு பொண்ணு பார்ப்பான். அந்த பொண்ணு பார்க்கவே சமாளாக இருப்பா. அவள் குனிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே பயலுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். யார் இந்த பொண்ணுன்னு பார்த்தா ஜென்னி தான். பின்னருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கா. அடி பாவி, உன்னை பார்த்து நான் வச்சு விட்டுட்டு இருந்தேன், சரி போடி போடின்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டு இருப்பான். அப்போ ஜென்னி கையில இருந்து ஒரு கோக்கட்டின்னு கீழே விழுது. அதை கரெக்டாக ஒரு எடுத்து விடுப்பாரா. பார்த்தா ஜென்னிக்கு அந்தால பிடிச்சி போச்சு. அந்தால பார்த்ததுமே மீமந்து நின்றுட்டு இருப்பா. ஆனால் அவர் ஜென்னியை பார்த்து இந்த மாட்டின்னு பிடிச்சிக்கோ, எனக்கு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போகணுன்னு அந்தால கிளம்பி போயிடுவாரா. இதை பார்த்து சோகமாயிருச்சு. சே, ஆள் சமாளம் இருந்தாரு, அவர் பேச முடியாம போச்சுன்னு நினச்சி ட்ரெயினர் போயிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு 4 பேர் வேற ஒரு போகாமல் தெரியுது. சரி, இவங்க பாட்டு ஜாலியாக ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப ஜாமி கூப்பரும் ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அங்கிள் வருவார். ஓரம் உட்காராம நடுவில் உட்காருவார். யாரா இவன் நடுவில் உட்காரானே. சரி அமைதியாக உட்காந்துருப்போம் சொல்லி அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்க போகிற ட்ரெயின் ட்ராக் ஃபுல்லாக டனலாக இருக்கும். ஒரு டனலில் கிராஸ் பண்ணுறப்ப அந்த அங்கிள் இருக்கார்ல, பார்த்து ஜிஎம்ஏ தொடரில் கழிச்சிருப்பாரு. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யோ என்ன பண்ணிட்டு இருக்க, தொடர்ந்து கையெடுன்னு சொல்கிறப்ப அவர் கேட்க மாட்டார். ஆக்சுவலாக அவர் வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு அது புரியாது. யாத்தி இது யாரோட மாநாடு இருப்பார் போலையே, நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி போலான்னு இருப்பாங்க. பட் கூப்பர் அங்கே உட்காந்துக்குவான். டே மச்சான் சீட்டு இல்லை, நீ அங்கேயே உட்காந்துருன்னு அவனை மாட்டி விட்ருவாங்க. வர வழியில் அவனை உட்காந்துருப்பான். அடுத்து பார்த்தா 2வது டனலில் கிராஸ் பண்ணிட்டு பார்த்தா அந்த ஆள் இருக்கால, முதுகு மசாஜ் பண்ணிட்டு இருப்பான். யோ என்ன பண்ணிட்டு இருக்க, கையடிச்சுன்னா அவன் கேட்க மாட்டான். புரியாத லாங்குவேஜில் நோ பேசிட்டு இருப்பான். அடுத்து பார்த்தா ஒரு பெரிய டனல். டே மச்சான் செத்தடா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு இருக்கிறப்ப டனல் கிராஸ் ஆயிடுது. பார்த்தா பேண்ட காலத்தில் உட்காந்துட்டு இருப்பான். டே விட்டா இவன் நம்ம ரேப் பண்ணிடுவான்டா, இவன் அடிச்சு ஒத்துங்கன்னு சொல்லி அந்த அங்கிள் அடிச்சு தருவாங்க. ஸோ ஒரு வழி அங்கே போக வேண்டிய ஃப்ரான்ஸ் வந்துடுது. இதுக்கப்புறம் 2 ஸ்டாப் தான், ஆஸ்டர்டாமு அடுத்து பெர்லினு. ஸோ அங்கே போய் மைக்கை பார்க்கலான்னு இருப்பாங்க. ஆனால் அடுத்த ட்ரெயினுக்கு 2 மணி நேரம் இருக்குது. என்னடா பண்ணலாம் பார்க்குறப்ப அப்போ அந்த ஜாமி இருப்பாள், அவங்ககிட்ட ஒரு கைடு புக் இருக்கும். இவங்க இருக்கிற இந்த ஊரில் ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சு நேக்கட் பீச்சு, ஃபுல்லாக பொண்ணுங்க ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் நேக்கடாக இருப்பாங்க. நம்ம அதை பார்க்கலான்னு சொல்கிறப்ப கூப்பருக்கு இதோட வரணும் வேணும். டே மச்சான் ஏன் வெயிட் பண்ணுற, வா 2 நாள் கூட அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே டே மச்சான் இப்போ பொண்ணுங்களும் அங்கே இருப்பாங்களே, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் வாங்கடா, டவுசர் கட்டிட்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு டவுசர் கட்டிட்டு ஓடி போய் வைப்பாங்க. பட் வந்து பார்த்தா இவங்களுக்கு ஷாக்கு. அந்த பீச்சில் பொண்ணுங்க எல்லாமே பசங்களாக இருப்பாங்க. அதுலேயும் மோஸ்ட்லி அங்கிள்ஸ் தான். அந்த அங்கிள்ஸை பார்த்துட்டு இவங்களுக்கு ஆடி போச்சு. டே ஒழுங்காக புக்கு படிச்சாடா, படிச்சு போதுன்னு சொல்கிறப்ப டே மச்சான் ஆமாடா இது பசங்க தான் போட்டிருக்கு, நான் தான் அதை படிக்கலன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு கோந்த வருது. பார்த்து இவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு ஜேனி வந்திருப்பா. ஜேனி வரப்போ பிகினில் வந்திருப்பா. இதை பார்த்து இவங்களுக்கு பயமாயிருச்சு. ஏமா இங்கே இருக்கிறவங்களை வெறி பிடிச்சவங்க இப்போ இந்த மாதிரி வருது, இங்கேருந்து ஓடுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்து ஓடி போயிடுவாங்க. பார்த்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து ட்ரெயினை பிடிச்சி ஆஸ்ட்ரான் போயிட்டு இருப்பாங்க. பார்த்து நைட் டைம் வந்துருக்கும். நம்ம ஹீரோ கனவு காண்டுட்டு படுத்துக்கிட்டு இருப்பான். அந்த கனவுல ஃபுல்லாக மைக்கா தான். நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெர்மனிக்கு போயிருப்பான். ஹீரோட வீடு கதை உடச்சி ஹே மைக்கா என்னை மன்னிச்சிரு, கடைசியாக மெயிலில் உனக்கு தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப அவளை பார்த்து சமாதானம் ஆயிருப்பா. ஹே பாஸ்ட்டில் இருந்தது தானே, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், வா என் பக்கத்தில் வா, என் கூட ஒன்றா சொல்லி கிஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம இருக்க அதை பார்த்து ரொம்ப ஜாலியாயிரும். அப்புறம் என்ன, கனவுல இந்த பொண்ணு கூட அமுக்கிடும் அம்மா விடுமால் தான். கனவுல அந்த பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரியல் லைஃப் நம்ம படுத்துக்கிட்டு இருப்பாள். அப்போ நேரம் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.